சரியா 4:13 அதில் 12 மணி ஆட்டி கொண்டிருக்குது. நடக்கிறது நான் இங்கே வந்து பார்த்துருக்குறேன் நிறைய சீசன். இது வந்து மண்டதி போகிற வழியில் முன்னுக்கு ஒரு குறுக்கொழுங்க மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து அதான் இந்த இடம் இருக்கும். அவ்வளோ யாழ்ப்பாணம் நகர மண்டபம்ன்றதை இன்னும் கட்டி முடிச்சே இல்லை. வந்து யாழ்ப்பாணம் கோட்டை எவ்வளோ பாதுகாப்பு நேர போய் திரும்பி நேரம் இந்த துறையப்பா ஸ்டேடியமுக்கு முன்னால், அதாவது துறையப்பா விளையாட்டு அரங்குக்கு முன்னால் இருக்குது. இங்கே பாருங்க வந்துட்டாங்க பண்ணையில் இன்றைக்கி ப்ரோக்ராமில் நடக்க போகுது. ஸோ இப்போ நான் எதுக்காக இதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்டா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்கே போக போகிறோம்டா, யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்தால் சுற்றி மண்டதையை போக போகிறேன். போகிற வழியில் இருக்கிற எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சித்தங்கன் வளர்ச்சி ஏறிட்டோம். சித்தங்கன் ரோட்டு இதுலேருந்து வட்டுக்கோட்டையால் கல்லுண்டாயிர போகிறோம். அந்த ரோட்டால் போக போகிறோம். இது வந்து கிருஷ்ணாக்குளம் ஸ்கூல். பழைய போன வீடியோவில் காட்டி இந்த ஸ்கூல் எல்லாம். இதில் என்ன நாங்கள் விடப்பட்டு அதில் போக போகிறோம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் கட்டினா வழி விட்டு சைட் பண்ணி நிற்கிறேன். இந்த வார கோயில் வந்து கல்லுண்டாய் வேறு கோயில். எத்தனை பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும்? இந்த கோயிலில் தான் இங்கே போகிற நேரம் வந்து நின்று கும்பிட்டுட்டு போயிடணும் ஆட்கள். இந்த இடம் வந்து காக்கருவி. காக்கருவியில் இவங்களுக்கு ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக புத்தகம் மட்டும் வச்சு வச்சுருப்பாங்க. குப்பை மட்டும் வந்து நிறைய வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் வேறு போனீங்கள் ரெண்டாவது தெரியும். இதுதான் காக்கருவி மீன் சந்தை. இப்போ சாவல் கட்டு மீன் சந்தையில் பேரை மாற்றிட்டாங்க. நீங்கள் காக்கருவி மீன் சந்தைன்னு சொல்கிறது. இது தாண்டி போனால் ஒரு மணி போகிற வழி இடப்பக்கம் இருக்குது. இடப்பக்கம் திரும்பி மேலே போனால் வேலை பண்ண போகிற ரோட் இருக்குது. ஓட்டு நடத்துக்காங்க. நீங்கள் ஓட்டு நடந்தாலும் தெரியும். இரும்பு வியாபாரம். இரும்பு வியாபாரம் என்றால் நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துருப்பீங்கள். பழைய இரும்புகள், ரப்பர் அதெல்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் விற்பனை செய்வாங்க. பாருங்க எப்படி போட்டு வச்சுக்கிறாங்க. ரெண்டு
வந்துட்டோம். டவுனில் இருந்து நேராக போனால் சிக்னி தெரியும். அங்கே இடப்பக்கம் திரும்பி நேராக போனால் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு நடந்து போயிட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரோட் ஸ்டேடியம் காட்டி இது பண்ணிட்டு கொண்டு மண்டபம் போட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இது நேராக போய் திரும்பினா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டேன். நடந்து போக போகிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் ரோட்டால் தான் நடந்து போகணும். வாங்க போகலாம். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் ரோட்டால் போய் கொண்டிருக்கேன். முன்னுக்கு பேருங்க பெரிய சிவத்தக்க பில்டிங் இருக்குது. அதுதான் காகல்ஸ் டெக்னாலஜி காகல்ஸ் பில்டிங். அப்படியே தாண்டி போக பேருங்க யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுர ரோட்டுன்னு சொல்கிற இந்த இடத்த பேருங்க. மணிக்கூடு கோபுரம் தெரியுதா? பேருங்க மணிக்கூடு கோபுரத்தில் டைமை பார்ப்போம். இந்த டைம் ஓடுதுண்டு. டைமை பார்த்தா தெரியும் தானே. இப்போ நாங்கள் இந்த டைம் போய் கொண்டிருக்கோம். வந்து சரியா 4:13 அதில் 12 மணி ஆட்டி கொண்டிருக்குது. மணிக்கூட்டு கோபுரமானது இலங்கையில் பிரித்தானிய இளவரசர் வருகையின் போது அந்த பிரித்தானிய இளவரசரின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட மணிக்கூட்டு கோபுரம் தான் இது. இப்போ இது பராமரிப்பின்றி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமை பார்க்கவே தெரியுது எவ்வளவு மட்டமான பராமரிப்போடு இருக்குன்னு புரியுது. இந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று சொல்கிற இடம். இங்கே நிறைய எக்ஸிபிஷன் நடக்கிறது. நான் இங்கே வந்து பார்த்துருக்குறேன். நிறைய எக்ஸிபிஷன் எல்லாம் பண்ணுறது.
யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இப்படியே தாண்டி போனால் யாழ்ப்பாணம் பொது நூலகம் பெறும். நூலகத்தின் வரலாறு தெரியாதாக்கள் இருக்க மாட்டினோம். 1981ஆம் ஆண்டு மே 31 இரவு ஒரு சிங்கள வன்முறை கும்பலால் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது. இப்படியே போய் முன் வாசலை காட்டுறேன்னு பாருங்கள். இதுதான் நூலகத்தின் முன்பக்க தோட்டம். இதில் பெரிய பில்டிங் ஒன்று கட்டி கொண்டுருக்கேன். யாழ்ப்பாணம் நகர மண்டபம் என்றதை இன்னும் கட்டி முடிக்க இல்லை. இது சரியாக நூலகத்துலேருந்து மெயின் ரோட்டுக்கு ஏறுற வழியிலே இருக்குது. நாங்கள் பார்க்குற இடம் தந்தை செல்வா நினைவிடம். இது துரையப்பா ஸ்டேடியமுக்கு முன்னால், அதாவது துரையப்பா விளையாட்டு அரங்குக்கு முன்னால் இருக்குது. அங்கே பாருங்கள், இதுதான் துரையப்பா விளையாட்டு அரங்கு இருக்குது. முன்னால் பாருங்கள், யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனை கிட்ட வந்துட்டோம். இங்கே நடந்து போவோம். யாழ்ப்படி நடந்து போனால் யாழ்ப்பாணம் கோட்டை வரும். இப்போ யாழ்ப்பாணம் கோட்டை ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்படி அதால் சுற்றி கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். கோட்டையோட வியூ அப்படி இருக்குன்னு தெரியும். இது பண்ணை ரோட்டுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் பாதை போட்டிருக்கேன். அவங்கள பிரிமா நடக்கிறதுக்கு. இங்கே கடலட்டை பண்ணை இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்படி நாங்கள் நேராக போய் உங்களோட கோட்டை வியூவை காட்டுறோம் பாருங்கள். இதுதான் யாழ்ப்பாணம் கோட்டை. எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து குதிச்சா தண்ணிக்கு விழுந்தால் நீந்தி போகணும். தண்ணிக்குள்ளே என்ன இருக்குமோ யாருக்கு தெரியும். அப்படியே நடந்து பண்ணைக்கு வந்துட்டேன். பண்ணையில் இன்றைக்கு ப்ரோக்ராம் எதுவும் நடக்க போகுது. ஸோ எல்லாம் போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு நிற்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன்னு சொன்னவன், அதுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு நான் இப்போ பண்ணையில் இருக்க போகிறேன். ஃப்ரெண்டுகள் வந்துட்டான். இப்போ அவங்க போய் கொண்டிருக்கேன் மண்டபி ரோட்டுக்கு. இப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இது வந்து மண்டதி போகிற வழியில் முன்னுக்கு ஒரு குறுக்கொழுங்க மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்தால் தான் இந்த இடம் இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம், அழகான இடம். ஷூட்டிங் ஒன்று நடந்து கொண்டிருக்கு பாருங்க. ஏதோ படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்க போல். நாம் அந்த வேலை முடிஞ்சு வீட்டை விளக்கிட்டாச்சு. வீடுகளை மறைய போய் பெரிய பாரமாய் வீட்டு வரோம்.